ஜெயம் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 அதிகாரம் 57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மரணத்தின் மீது தங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து சந்தோஷப்படுகிறார் பரிசுத்தவான்கள். தங்கள் நித்திரையிலிருந்து மகிமையோடு எழுந்திருக்கும் போது அவர்களுக்கு மரணத்தின் மீது பிரசித்தமான ஜெயம் உண்டாகும். இவை எல்லாவற்றுக்கும் கிறிஸ்து இயேசுவில் நமக்கு கிடைக்கின்ற தேவனுடைய கிருபையே காரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். கிறிஸ்துவினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு அவருடைய சுய பலத்தினால் ஜெயம் உண்டாகவில்லை, தேவனாலேயே ஜெயம் உண்டாகிறது. இதற்காக பரிசுத்தவான்கள் தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறார். நாமும் துதிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பாராக. ஆமென்.